வியூவர்ஸ்க்கு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டில் செய்கிற தால்ச்சா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் மெஷர் பண்ணிக்கோங்க. 4 வெங்காயம், தக்காளி 3, பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டை 5, ஏலக்காய் 4, லவங்கம் 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், தனியாத்தூள் 4 ஸ்பூன், தேங்காய் அரை மூடி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். மட்டன் தேவையான அளவு எடுத்திருக்கேன். புளி தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய், சொரக்காய் தேவையான அளவு, சுக்காக்கீரை தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. குக்கரில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மட்டன், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போது தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். அடுத்தது வெங்காயம். எல்லாம் எல்லாத்தையும் வதக்கணும். அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நல்லா கிளறணும். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக தட்டை போட்டு மூட போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ தக்காளியை வதக்கிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. அடுத்தது மஞ்சள், மிளகாய், தனியா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே நம்ம சொரக்காய், கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இன்னும் 3 விசில் வரணும். பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினாவோடு சேர்ந்து மிளகா, தனியா, உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் கொஞ்சம் வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கிளறிக்கோங்க. நல்லா தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மசாலா போடுற ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் போகும். இப்போ நல்லா காய்கறிலாம் வெந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம சுக்காக்கீரையை ஆட் பண்ணுறோம். அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் எல்லாம் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3-4 விசில் வந்துருச்சு. இப்போ அதில் ப்ரெஷர் அடங்கணுமே, அதில் இருக்கிற உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் எடுத்து நம்ம காய்கறியோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லேசாக பருப்பு கடையத்தில் வந்து லேசாக கடைஞ்சிக்கோங்க. இந்த கருணக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கு. அதுலேயே இந்த மட்டன் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம அந்த சட்டியில் காயோடு போட்டுடலாம். இப்போது இந்த பருப்பு, அந்த உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, மட்டன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுலேயே
நம்ம அதே கறிவேப்பிலை ஆட் பண்ணுறோம். அடுத்தது மாங்காவும் ஆட் பண்ணுறோம். நம்ம மாங்காய் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், முதலே போட்டால் மாங்காய் கரைஞ்சிரும். நம்ம இதில் புளி கரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் புளி கரைச்சி இந்த மிக்ஸில் தால்ச்சால ஊற்ற போகிறோம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் புளி தேங்காய் நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். காயெல்லாம் கொஞ்சம் வேகணும், வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்கணும், நல்லா புளி தேங்காய்லாம் போட்டு நல்லா இறங்கினதான் ஆஃப் பண்ணிடணும். இப்போது இந்த தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுடைய கல்யாண தால்ச்சா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தால்ச்சா வந்து குஸ்காவுக்கு நல்லாயிருக்கும், தேங்காய் சோறுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.